அவங்க வந்து குழந்தைய பார்க்க மாட்டேன்னு சொல்றாங்க மாமா. மாப்பிள்ளையும் கண்டிப்பா வர மாட்டாருன்னு சத்தியம் பண்ணி சொல்றாங்க. அதுவும் இல்லாம மாப்பிள்ளைக்கும் அவர் அண்ணன் பொண்ணு உமாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறதா சொல்றாங்க. ஓஹோ, அந்த பொம்பளை மொத்தமா முடிச்சு விட பிளான் போட்டுருச்சு போலயே. என்ன பொம்பளை அவங்க எல்லாம்? அவங்க வீட்டு மருமகளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்றோம், பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்க. ஏதோ எதிர்பாராத பிரச்சனை எல்லாம் நடந்துருச்சுதான், அதுக்காக இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை தான் இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல புருஷன் பொண்டாட்டி தான் இல்லைன்னு ஆயிடுமா? இவங்களோட வரட்டு பிடிவாதத்தையும் கோபத்தையும் ஒரு பாவமும் அறியாத அந்த பச்சை குழந்தை மேல காட்டுறாங்க. கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம இருக்காங்க. போறேன், இப்பவே அங்க போய் அந்த பொம்பளையையும் மாப்பிளையையும் நாக்கப்படுங்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்டுட்டு வரேன். மாமா வேண்டாம், கோவப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாம இப்போ கோவப்பட்டு ஏதாவது பண்ணோம்னா அதையே அவங்க ஆயுதமா எடுத்துக்கிட்டு தேவியோட வாழ்க்கையில பிரச்சனையை உண்டாக்கிடுவாங்க மாமா. அட என்னம்மா, எதுவா இருந்தாலும் பொறுமையா பேசி பார்க்கலாம். நான் வேணா வந்து பேசவா? வேணாம் காமாட்சி, நீ இங்கே இரு. இல்ல மாமா, நீ தேவி கூட இருமா. நீ எதுவும் பயப்பட வேண்டாம், நான் எதுவும் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன். அங்க போய் பக்குவமா பேசி மாப்பிள்ளைய மட்டுமாவது இங்க கூட்டிட்டு வரேன். தேவி பெத்தெடுத்த அந்த முத்தை அவர் கையில நான் தூக்கி கொடுக்கணுமா? அவரோட சந்தோஷத்தை நான் பார்க்கணுமா? தேவி குழந்தைய பெத்த சந்தோஷத்துல இருந்தாலும் அவ புருஷன் கூட இல்லையேங்கிற ஏக்கத்துல கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. இத நான் அப்படியே விட்டுட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன். ஏங்க இருங்க, உங்களுக்கு எதுக்கு இப்ப வேண்டாத வேலை? ஏற்கனவே அந்த பொம்பளைக்கு போன் பண்ணதுக்கு உங்களை மரியாதை இல்லாம பேசிச்சுல, இப்ப நேர்ல போய் வேற வாங்கி கட்டிக்க போறீங்களா? எதுவா இருந்தாலும் காமாட்சி போட்டோம். ஏய் நீ சும்மாரு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏங்க சொன்னா கேளுங்க. ஏங்க, இந்த மனுஷன் நல்லவர் ஆனாலும் ஆனாரு, ஓவரா திருந்தி என் உயிரை வாங்குறாரு. ச்சே. அப்படி பாக்குற அப்படி பாக்குற மாமா மட்டும் தான் தெரியறனா, வேற யாரும் தெரியலையா? அப்படிதானே? அம்மா அம்மா, அவன் என்ன பண்ண தெரியுமா? என் கைய கொடுத்த உடனே என் கைய அப்படியே புடிச்சுட்டாமா. கியூட்டா பண்ண தெரியுமா? ஏய் தேவி, எவ்வளவு கியூட்டா இருக்கா தெரியுமா? இந்த மாதிரி எழிலுக்கு குழந்தை பெத்து கொடுக்க போற? நானும் அதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். செலவட்டிங்க பாரு, நான் யார் உனக்கு? தாய் மாமா. சரி அக்கா, தேவி, குழந்தையோட கண்ணை பாரு, அப்படியே விக்னேஷ் மாதிரியே இருக்கு. மூக்கு கூட அப்படியே விக்னேஷ் மாதிரி தான் இருக்கு. ரொம்ப கோவக்காரனா இருப்பானோ? இல்ல இவன் அப்படிலாம் இருக்க மாட்டான். தேவி மாதிரி சாந்தமா தான் இருப்பான். அக்கா, என்ன தேவி? விக்னேஷ் ஏன்க்கா இன்னும் வரல? எனக்கு அவரை பார்க்கணும் போல இருக்கு. அவர் என்ன பார்க்க வரமாட்டாராக்கா? எனக்கு குழந்தை பிறக்க போதுன்னு தெரிஞ்சும் கூட என்ன பார்க்க கூட வராம இருக்காரு. அப்படி நான் என்னக்கா தப்பு பண்ண? அந்த அளவுக்கு அவர் என்ன வெறுத்துட்டாராக்கா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. தேவி, பச்சை உடம்புக்காரி, நீ கண் கலங்காத ப்ளீஸ். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அவர் ஏதோ எங்க மேல இருக்கிற கோவத்துல போன் எடுக்க மாட்டேங்கிறாரு. குழந்தை பிறந்துருச்சுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா வந்துருவாரு. உனக்கே தெரியும்ல, எங்க எல்லாரை விடவும் உன் வயித்துல இருக்கிற குழந்தை எப்படா பிறக்கும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடவும் ஆசையோட இருந்தது விக்னேஷ் தான். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி வராம இருப்பாரு சொல்லு? கவலைப்படாத தேவி,
மாமா மாப்பிள்ளை வீட்டுக்கு தான் போயிருக்காரு. குழந்தை பிறந்த விஷயத்த சம்மந்தி அம்மா கிட்ட சொல்லி அவங்கள கூட்டிட்டு வரேன்னாரு. நீ கவலைப்படாம இரு. ஏய் தேவி, தேவி இங்க பாரு. இந்த குட்டி பையனோட முகத்தை பாரு. உனக்கு எல்லா கவலையும் மறைஞ்சிரும்.